என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி என்னோட அவுட்ஃபிட்டும் பாப்பாவோட அவுட்ஃபிட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னையே ஓவர்டேக் பண்ணிட்டாலே என் பொண்ணு. பாப்பாவை இந்த அவுட்ஃபிட்டில் எடுத்த 3-4 ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. எனக்கு இந்த மேரேஜுக்கு போகும்போதே ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குஷியில் தான் வந்து சுற்றிட்டு திரிஞ்சேன். நாங்கள் காலேஜ் போய் படித்தது வந்து 1.5 வருஷம் தான். அதுக்கப்புறம் கொரோனா பீரியட் அப்படின்றதுனால எங்களுக்கு 1.5 வருஷம் கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைனில் மாற்றிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பெருசாக நிறைய டைம் ஒன்றா இருக்கிற வாய்ப்பு வந்து கிடைக்கல. ஆனால் கொஞ்ச நாள் தான் ஒன்றா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிருந்த மெமரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதோ இன்னைக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன் இல்லையா, இவெல்லாம் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன டைமில் ஜெனி உனக்கு கல்யாணம் ஆக போதில் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணவன். இன்னைக்கு அவள் கல்யாணத்துக்கு போகும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஸோ என்ன தான் 1.5 வருஷம் தான் காலேஜ் போயிருந்தாலும் நான் என்னோட காலேஜ் டேஸை ஃபுல்லாகவே இவ கூட தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இவன் என்னோட பெஞ்ச்மேட்டும் கூட. எங்களெல்லாம் பார்த்த உடனே அவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. நாங்களும் ஹாப்பி, அவளும் செம ஹாப்பி. ஸோ அவளுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு லஞ்சு சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். ஸோ இது வந்து முஸ்லீம் கல்யாணம் அப்படின்றதுனால ஆப்வியஸாக பிரியாணி தான் வந்து போட்டாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.